வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எக்கோ பார்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்கோ பார்க் எதில் இருக்குது அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரியில் தான். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்குது. நம்ம நாகர்கோயிலேருந்து வரோம் அப்படின்னா, நாகர்கோயிலேருந்து பைபாஸ் ரோடு போகக்கூடாது. மெயின் ரோட்டில் வரும்போதே நமக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த எக்கோ பார்க் அப்படின்னு பெருசாக போர்டும் வச்சுருப்பாங்க. நம்ம காரை பைக்கு எதில் வந்தாலும் உள்ளாடி பார்க்கிங் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போட்டா மரத்தில் நிறைய சப்போட்டா காய்ச்சிருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஒன்றும் பழுக்கலை, காயாக இருந்தது. இந்த எக்கோ பார்க்கில் அழகான செடிகள், மரங்கள், அப்புறமா குழந்தைங்களுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்குது. இங்கே காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6:45 வரைக்கும் பார்க்கு ஓப்பனாக இருக்கும். இதில் ஒரு சங்கு வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோருமே இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது கலைமான் கொம்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் கலைமானுக்கு கொம்பு மாதிரியே இருந்தது. நம்ம டிக்கெட்டு வாங்கிட்டு முதல்ல வர்றதும் பார்க்குறது இந்த அருவி தான். ஆனால் இதில் இப்போது தண்ணி பாயிற மாதிரி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எக்கோ பார்க்க வர்றோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் இருக்குது. பெரியவங்களுக்கு 25 ரூபா, அப்புறமா குழந்தைகளுக்கு 10 ரூபா. காரில் வந்தோம் அப்படின்னா காருக்கு 30 ரூபா பார்க்கிங் கட்டணம் வாங்குறாங்க. நம்ம அந்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு உள்ளே வர வேண்டியதான். இது மலர் தோட்டம் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. நாங்கள் முன்னாடி வரும்போது இதில் நிறைய ரோஜா செடிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு புல் செடிகள் தான் நிற்கிது. இந்த செடி அழகாக ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இந்த எக்கோ பார்க் வந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இங்கே குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஆனால் ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா வெயில் இல்லாமல் சூப்பராக குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பார்க்கு பார்த்து முடிஞ்சிட்டோம் அப்படின்னா இதில் பாதை போட்டிருக்காங்க. இந்த பாதை வழி நம்ம சூப்பராக சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடமும் பார்த்துடலாம். போகும்போது ஃபுல்லாக நிறைய மரங்கள், செடிகளாக தான் இருக்கும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. தோட்டம் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளாடி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. 2 சைடும் மூங்கிலும், நடுவில் பாதையும் போட்டிருக்காங்க. இந்த இடம் ஒரு சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னாலும் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னாலும் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஏன்னா இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போதே நம்ம பாக்கு மரத்தில் பாக்கு காய்ச்சிருக்கிற மாதிரி இந்த செடியிலையும் அழகாக காய்ச்சிருக்கு. ஆனால் இது பாக்கு கிடையாது, அழகு செடி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தீங்கன்னா தண்ணி பாட்டில் மஸ்ட்டாக கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம சுற்றி பார்க்கும்போது ரொம்ப டயர்டாயிரும். தண்ணி நமக்கு குடிக்க வேண்டியிரும். ஏன்னா இங்கே தண்ணி கிடையாது, நம்ம வெளியிலிருந்து தான் வாங்கிட்டு வரணும். அதனால் மறக்காமல் தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க. பின்னா ஃபுட்டு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஃபுட்டும் கொண்டு வாங்க. இங்கே வச்சு சூப்பராக ஜாலியாக சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
சீசன் டைமில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு மாமரத்துலேயும் வந்து மாங்காய் காய்ச்சிருக்கும். அதை பார்க்க முடியும். நமக்கு இங்கேருந்து பறித்து கொண்டு போக முடியாது, ஆனால் பார்க்கலாம். ஒவ்வொரு மரத்துலேயும் விதவிதமான மாங்காய் காய்ச்சிருக்க பார்க்க முடியும். இல்லை பாதை அமைச்சிருக்காங்க. இந்த பாதை வழி நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக எல்லா இடமும் நம்ம சுற்றி பார்த்துடலாம். நம்ம தனித்தனியாக இங்கே புல்செடியிலலாம் ஏறி இறங்கணும் அப்படின்னா கரெக்டான வேவில் போக முடியாது. அதனால் நம்ம இந்த கல்லோடி தான் கரெக்டாக நடந்து போகணும். நடந்து போகும்போதே நம்ம ஒவ்வொரு இடமும் நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலான்னு இருக்கோம். ஒய்ஃபும் சந்தீப்பும் அந்த சைடு மேலே உட்காந்துருக்கான். நான் இங்கே மரத்தடியில் அழகாக ஒதுங்கியிருக்கேன். சூப்பரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு போர் அடிக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டால் போதும், நேரம் நமக்கு போகிறதே தெரியாது. ரொம்ப நேரம் உட்காந்து சூப்பராக மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பார்க்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாக்கு மேல ஃபோக்கஸ் வச்சுட்டு அடுத்த பேசுங்க. தண்ணி 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 கொடு. ஷூட்டிங் தொடங்கியாச்சு. தண்ணிய கொடுடா. தண்ணிய கொடு, பேசட்டு. இது போடுன்னு சொன்னீங்க, போடுவீங்களா போட மாட்டீங்களா? கண்டிப்பா இதை போடணும் நீங்க. நாங்க இனி வரவே மாட்டோம் போறோம் எடுக்கிறதுக்கு. இதை போடாதான் போடுவீங்களா சேட்டா? அந்த நம்பிக்கையில எடுத்துட்டு இருக்கோம். இதை அப்படியே போட்டு நீங்க வரும்போது தண்ணி கொண்டு வாங்க.